வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து 11th காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ்க்கு நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த விடல் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேங்கை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஸோ மறக்காத வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டையில் எழுதுறீங்க, என்ன பேட்டர்னு எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 70 மார்க் தான் ஆஸ் யூஷுவல். ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 17 கண்டிப்பாக விடையளிக்கும். ஒளியாண்டு வரையறு. அதே மாதிரி 17வது கொஸ்டின் கம்பல்சரி, அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரிசமமான வளைவு சாலையில் கார் ஒன்று சறுக்குவதற்கான நிபந்தனை, திறன் வரையறு, அதன் அழகு யாது, நடைமுறை வாழ்க்கை திருப்பு விசை பயன்படுத்தப்படும் இயக்கத்திற்கு ஏதேனும் 2 எடுத்துக்காட்டு தருக, நிலைம குறிப்பாயம் என்றால் என்ன, அதே மாதிரி தூய உறுதலுக்கான நிபந்தனை, கோண உந்த மாறா விதியினை கூற, உராய்வு கோணம் வரையறு. அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6×3 18. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிமாண பகுப்பாய்வு, வரம்புகள் யாவை, ஸ்கேலார் பெருக்களின் பண்புகளை விவரி, கனத்தாக்கு என்பது உந்தத்தால் ஏற்படும் மாற்றத்தை என்பதை விளக்குக, நிலையாற்றல் என்றால் என்ன, பல்வேறு வகையான நிலையாற்றலை கூறுக, திருப்பு விசைக்கும் கோண விசைக்கும் இடையே உள்ள தொடர்பு யாது, மீட்சி மோதல் மற்றும் மீட்சியற்ற மோதல் ஒப்பிடுக, திருப்புத்திறனின் தத்துவத்தை விளக்குக. இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. பரிமாண பகுப்பாய்வின் வரம்பு, ஸ்கேலர் பெருக்களின் பண்புகளை வரி, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு அப்பொருளை இழுப்பதற்கு சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா, தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குக, கனத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றத்தை என்பதை விளக்குக, நிலையாற்றல் என்றால் என்ன, பல்வேறு வகையான நிலையாற்றல் கூறுக, திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு, மீட்சி மோதல் மற்றும் மீட்சியற்ற மோதல் ஒப்பிடு, திருப்பு திறனின் தத்துவத்தை விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 5×5 25. நீண்ட தொலைவுகளை அழைக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறையினை எழுதுக, சாய்தளத்தில் விவரி, முடுக்கத்திற்கான சமன்பாடு, வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியினை விரிவாக விவரிக்கவும், இணையச்சு தேற்றத்தை கூறி விளக்குக, நேர்கோட்டு உந்தமாறா விதியினை நிறுவி இதிலிருந்து துப்பாக்கியிலிருந்து குண்டு வெடிக்கும் போது ஏற்படும் துப்பாக்கியின் மின்னியக்கத்திற்கான கோவையினை பெறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி ஊசலுடைய அலைவு நேரத்திற்கான கோவை பரிமாண முறையில் பெறுக, மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை ரொம்ப முக்கியம், வேலையாற்றல் தத்துவத்தை விளக்குக, மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாட்டினை வரைக்கும், ஒரு பரிமாண மீட்சி பொருளின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவி. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐ அலகின் சிறப்பியல்புகள் யாவை, ஒரு வட்டத்தின் ஆரம் 3.12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு பார்த்தீங்கன்னா கணக்கிட சொல்லியிருக்காங்க. இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு, கிடைதள நெடுக்கம் என்றால் என்ன, கனத்தாக்கு விசை அதன் அலகு யாது, திறன் வரையறு, அதன் அலகு யாது, மீட்சியளிப்பு குணகம் என்றால் என்ன, திருப்பு விசை வரையறு, அதன் அலகு யாது, அதே மாதிரி இடமாற்ற தேற்ற முறையில் சஞ்சலன் தொலைவை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள், கூட்டல் பிழைகளின் பெருக்கத்தை வரி, நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி, ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் ஆரமுடைய வட்ட பாதையில் ஓடுபாதையில் 3 சுற்று, அதே மாதிரி ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க நிலை உராய்வு வேறுபடுத்துக, லாமி தேற்றம் நல்லா படித்து வச்சுக்கணும், ஆற்றல் மாற்றமா ஆற்றல் மாற்றும் விசைக்கான ஒப்பீடு, மாறா விசையினால் செயல்பட்ட வேலையினை விளக்குக, வரைபடத்துடன் கோண உந்த மாறா விதியினை விளக்குக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5×5 25. பரிணாமங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை nm-2 என்ற அலகிற்கு மாற்றுக, இணையச்சு தேற்றம், வெக்டர் கூடுதல் முக்கோண விதியினை விளக்குக, வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சாறு கோணத்திற்கான காட்டுக, அதே மாதிரி பரிணாம மீட்சி மோதலின் பொருட்களின் திசைவேகத்திற்கான சமன்பாடு, முக்கிய எண்ணூறுகள் கணக்கிடுவதற்கான விதியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு இயற்பியலுக்கான ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 6×12 எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகை வரையறு, அதே மாதிரி நிறை மையம் ஈர்ப்பு மையம் வேறுபடுத்துக, நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியினை கூறுக, ரேடியன் வரையறு, அதே மாதிரி பரிணாமங்கள் பயன்கள் யாவை, ஸ்கேலார் அளவு மற்றும் வெக்டார் அளவு வேறுபடுத்துக, நியூட்டன் 2ஆம் விதியினை கூறுக. அதே மாதிரி 6×3 18 3 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளவிடுவாய், கோள்களின் இயக்கம் பற்றி கெப்லர் விதி ரொம்ப முக்கியம், மீட்சி மோதல் மீட்சியற்ற மோதல் வேறுபடுத்துக, சமநிலையின் வகைகள் யாவை, லாமி தோற்றத்தை விளக்குக, திருப்பு விசையின் தத்துவத்தை விளக்குக.
அதே மாதிரி பரிமாண பகுப்பாய்வு முறையில் சமன்பாடுகளை சமர்ப்பிக்கவும். v = u + at, e = mgh. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா நீண்ட நிலையான அளக்கும் கோண முறை மற்றும் ரேடார் முறையினை விளக்குக. ஓய்வு நிலை உராய்வு இயக்கநிலை உராய்வு ஏற்படுத்துக. கிடைத்தளத்துடன் டீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தள நெடுக்கம் பெரும உயரம் ஆகியவற்றிற்கான சமன்பாடினை பெறுக. நேர்கோட்டு உந்தமாறா விதியினை நிரூபி. வேலையாற்றல் தேற்றத்தை கூறி விளக்குக. அதே மாதிரி ஆற்றல் மாறா விதியினை கூறு. திறன் மற்றும் திசைவேகத்திற்கான தொடர்பு. மெல்லிய நூலினால் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கனப்பொருளின் செங்குத்து இயக்கத்தை வரி. வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டியின் இயக்கத்தை. அதே மாதிரி பிழைகளோட வகையினை வரி. அதே மாதிரி காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024. அடுத்த கொஷின் பேப்பர் இது. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா தான். 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு இயற்பியல் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எப்படி வந்து கொஷின் வந்து எடுக்கிறாங்க கோட்டையில் எக்ஸாமுக்குன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வட்டத்தின் ஆரம் 3.12 மீட்டர் எனில் அதன் பரப்பளவை முக்கிய எண்ணூறுகளாக கணக்கிட. எரிபொருள் வரையறு 2 எடுத்துக்காட்டு தருக. புள்ளி நிறை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. சரிசமமான வளைவு சாலையில் கார் ஒன்று சறுக்குவதற்கான நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்புத்திறனுடைய தத்துவம் வந்து நல்லா எழுதி பாருங்கள். வரையறு நிறை மையம் மற்றும் ஈர்ப்பு மையம். கயிற்றுடன் கட்டப்பட்ட ஒரு வாளியில் உள்ள நீர் 0.5 மீட்டர் ஆரமுள்ள செங்குத்து வட்டத்தை சுழற்றப்படுகிறது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான வினா. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இடமாறு தேற்ற முறையில் சந்திரன் விட்டம். 2 வெக்டர்களுடைய புள்ளி பெருக்கல் வரையறு. புள்ளி பெருக்கலின் ஏதேனும் 4 பண்பு. ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்கநிலை உராய்வு வேறுபடுத்துக. உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் ஆகியவற்றுக்கான தொடர்பை வரி. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு திருப்பு விசை வரையறு அதன் அழகியாது. நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டுகள் 2 கூறு. தனி ஊசலுடைய அலைவு நேரத்திற்கான கோவை கேட்டிருக்காங்க. 5 × 5 25 5 மார்க்க. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியினை விளக்குக ரொம்ப முக்கியம். முறையான பிழைகளின் வகைகளை விளக்குக. மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன? முழு மீட்சியற்ற மோதலில் ஏற்படும் இயக்க ஆற்றல் இழப்பிற்கான சமன்பாட்டை பெறுக. மாறா முடுக்கம் பெற்ற பொருட்களுடைய இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். சமதளத்தில் இயங்கும் பொருளொன்றின் வேகத்திற்கான சமன்பாட்டை வருவி. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியினை கூறி அதனை நிரூபி. சீரான வட்டத்தட்டின் தளத்திற்கு செங்குத்தாகவும் அதன் மைய வழிச்சொல்லும் அச்சை பற்றி நிலை திருப்பதற்கான காண்க. சுருள் ஒன்றின் மீட்சி நிலை ஆற்றலுக்கான கோவை. சுழற்சி இயக்க ஆற்றலுக்கான கோவை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நான் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11th ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேங்க் இதுதான். இந்த கொஷின் பேங்க் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 இயற்பியல் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.